ஹாய் மக்களே, எப்போவும் மிஷினு ப்ளவுஸு ஃப்ராக்குன்னே போகும். இன்றைக்கி ஒரு நாள் ஒரு அழகான கிராமத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், கிராமத்துக்கே ஒரு அழகு மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே ஆடு மாடு கோயில் இப்படியே இருந்தது. போன உடனே அப்புறம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே செட்டெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கே நம்ம டவுனுன்னா மண்டபம் புக் பண்ணி பக்கத்துலேயே சவுண்டோடு இருக்கும். இது ஒரு அமைதியாக செட்டு போட்டு சூப்பராக ஃபங்க்ஷன் இருந்தது. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கிராமம்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்கலான்ட்டு போனோம். அழகாக இருந்தது வீடெல்லாம். வீட்டிலெல்லாம் இந்த திராட்சை கொடி வச்சுருந்து அதெல்லாம் படர்ந்துருந்தது. திராட்சை கொடி, காகித பூச்செடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அழகாக பூத்திருந்தது. என்ன அறுவடை நாளுங்கிறதுனால எல்லா பக்கம் எல்லாம் அறுத்து கொஞ்சம் புல்லெல்லாம் காஞ்சிருந்தது. பச்சை பசேர்னு இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புளிய மரத்தடியில் நிறைய ஆடு மாடுன்னு கட்டியிருந்தாங்க. நமக்கு தான் ஆடு மாடு நாயினாவே ரொம்ப ஆசையாச்சா. நான் போய் ஒரு கன்றுக்குட்டியே பிடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாம் ஆடு மாடு எல்லாம் கட்டியிருந்தாங்க. நான் போய் ஒரு கன்றுக்குட்டியை பிடிச்சிட்டேன். அது என்னமோ என்கிட்ட ரொம்ப பழகின மாதிரி ரொம்ப நேரம் என்னை விடாத அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப நேரம் காமிச்சிட்டே இருந்தது. நான் அதை அப்படியே தடவி விட்டுக்கிட்டே இருந்தேன். அது வண்ண போகாதங்கிற மாதிரியே இருந்தது. நாய்க்குட்டியை விடுவோமா, இங்கே ஒரு குட்டி நாய் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் ரோஸ் தோட்டம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரோஜாப்பூ பறிச்சுட்டு நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது. அப்புறம் அங்கே அடிக்கிற பைப்பு இருந்தது. அதெல்லாம் சின்ன பிள்ளையில அடிச்சிருக்கிறோம். ரொம்ப வருஷம் ஆச்சாட்டுக்குது. நானும் என் குழந்தையாவும் அடி எப்படியாவது தண்ணி வர வைக்கணும் அடின்னு அடித்தோம். தண்ணியே வரல. இதுக்கு மேலே அடித்தோன்னா நம்மளை லூசுன்னு நினச்சிக்குவாங்க. போகலான்ட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு பஸ் ஏறிட்டோம். ஒரு வழியாக பஸ் எல்லோரும் ஏறிட்டு கிளம்பிட்டோம். இனிமே எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சோடனே அதே மிஷின், அதே கத்திரி, அதே ப்ளவுஸ், அதே ஃப்ராக்குன்னு நம்ம வேலை இனி எப்பவும் போலையே ஆரம்பிச்சிடுவோம்.